பொறுமையாக இருந்தீங்க, அதனால் வேகமாக சொல்லிடுறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து இவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கிற உத்ரா ஹரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். பிரமாதமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். இது 17 வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க சார். முதல்ல உங்களோட தேங்க்ஸ் சார். இந்த படத்தை முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் வந்தது வந்து எடிட்டர் ஃபாசில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தாப்புல. அடித்து இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு. அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் வரலைன்னா இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ஃபாசில், ரொம்ப நன்றி. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு வரேன், வலசவாகத்தில் ஆஃபீஸு. சின்ன ஒரு நடிகை உள்ளே போனால் ஒரு 11 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 11 பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி. நடுவில் வந்து ரவி சார் உட்காந்துருக்காரு, ப்ரொடியூசரு நாதன் அண்டு சதீஷு, ஃபாசிலு, கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டுன்னு 11 பேர். டக்குன்னு போனோடனே பதட்டம், என்னங்க அப்படின்னேன். ஹாலிலே உட்காந்துருக்காங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னாங்க. என்னங்க விஷயம்? நாதன் ஆரம்பிங்க அப்படின்னா நாதன் வந்து 2 வரி சொல்லுவாப்புல. அடுத்து ஒரு நிமிஷம் நாதன் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரவி சார் சொல்லுவார். ரவி சார்ட்ட ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜெய் சொல்லுவாப்புல. ஜெய் ஒரு நிமிஷம் இருங்க டேரக்டர் பாசில் நான் சொல்கிறேன். இதுக்கு நடுவில் சதீஷ் வேறு சிலவா இங்கே நான் இங்கே ஆர்ஆர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் பேசுகிறேன் அப்படிமா. தம்பி டேய் செம்மையாக இருக்குடா, அந்த இந்த டீமே நல்லா இருக்கடா நினச்சேன். யார் ஹீரோ அப்படின்னு இருங்க அது சொல்கிறோம் அப்படின்னு. அப்புறம் சாரு பேரை சொன்னோன்னே எப்பா இந்த 11 பேரையும் அடக்கி ஆடுற ஒரு தலைமை இருக்காப்புல, கவலையே இல்லை. அதனால இந்த படத்துக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த 11 பேருக்கு யார் யார் முதல்ல ஒரு குதிரை போட்டு இந்த இதில் எல்லாம் காட்டுவாங்களே, கர்ணன் ஓடிட்டு வருவார்ல, அந்த மாதிரி அற்புதமாக அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 11 பேர் பார்த்தோன்னே எடுத்தோன்னே ஹீரோ யார் அப்படின்னு நட்டி சார். ஓகே நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அது மேற்கொண்டு பேசுங்க அப்படின்னு. அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக இருந்தாங்க. ஃபாசில் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டராகவும் இருப்பான், இந்த பக்கம் ஈபியா ஒரே லேப்டாப்பில், இந்த பக்கம் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஈபியா வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தது. அங்கேருந்து நான் 2வது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்கிறது, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும் ரொம்ப வந்து இப்போ நாதன்லாம் இப்போ சாரிலாம் கேட்டிங்க அப்படிலாம் இல்லை. நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும், முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் இல்லை. இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசாக வாழ போகிறது இல்லை. 100 வயசுக்கு மேலே யாராவது இருந்தால் காட்டுங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக சந்தோஷமாக பாசிட்டிவாக தான் பேசணும், பாசிட்டிவாக இருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. 2வது இப்போ முக்கியமாக 2 சொல்கிறது ரவி சார்கிட்ட போய் 11 பேர் கொண்டு முடிச்சுட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ என்ன கதை ஓகே ஆச்சா இப்போ அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ல எழுத வேண்டி வரும் அப்படின்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாங்க இங்கேருந்து இந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த கோவா படத்தில் வந்து ஒரு வண்டி வேன் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 11 பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வேலூர் கூட்டி விட்டார் ரவி சார். கூட்டி போய் அங்கே போனால் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலு, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் எல்லோரும் குளிங்க அப்படின்னு 11 பேரும் ஸ்விம்மிங் பூலில் குளித்தோம். அப்போ நட்டி சார் போன் அடிச்சார், என்ன முருகானந்தம் எங்கே இருக்கு அப்படின்னு. சார் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் என்னையா ஸ்க்ரீன் ப்ளே எழுத போகணும்னு சொன்னீங்க, டைலாக் எழுத போகணும்னு சொன்னீங்க, குளிச்சுட்டு இருக்கியா? இல்லை சார் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காரு, ஃபஸ்ட்டு எல்லோரும் குளிங்க அப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு. நான் என்ன சார் என்ஜாய் பண்ணுறோம் சார், எல்லாமே கொடுக்குறாரு, பணமும் கொடுக்குறாரு, குளிக்க வந்துடுறாரு, சாப்பிட வந்துடுறாரு, என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு. சரி எல்லாம் முடிச்சு ஓகேயா கதையை பண்ணிடுங்கயா கரெக்டாக அப்படின்னு திட்டினார் ரவி சார். அதுக்கப்புறம் ரவி சார் எல்லாம் போய் குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது. அப்படிப்பட்ட எங்களை ஒரு குடும்பமாக ஏற்றுக்கிட்டு நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னார்னு நினைக்கிறேன், எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு. நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி பவன், வசந்த வீர சரவண பவன், நம்ம இருந்த அப்படி அஞ்சப்பர் இப்படி தான் ஞாபகம் வரும், தலப்பாக்கட்டுலாம் ஞாபகம் வரும். ஆனால் எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை சென்னைக்குள்ளே காட்டின பெருமை வந்து ரவி சாருக்கு சேரும். அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உட்கார வச்சு விதவிதமாக வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பார். உங்கள் மனசுக்கு சாரி சீரியஸாக சொல்கிறேன், இது வரைக்கும் காமெடியாக சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார், கவலையப்படாது, நீங்கள் ஜெயிப்பீங்க சார், நீங்கள் ஜெயிப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு மனப்பூர்வமாக மனதிலேருந்து சொல்கிறேன், உண்மையான அடி மனசுலேருந்து சொல்கிறது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார். நான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஜெயிப்பீங்க சார். நாதன் டக்குன்னு வந்துடுறேன். நாதன் வந்து டைரக்டராக என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரேட்டாகவும் டைலாக் ரேட்டாக இருந்துட்டு டைரக்ஷன் சைட்லேயும் கொஞ்சம் நம்மளோட பேசும்பொழுது இவன் பேசுகிறது நியாயம்தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து பொறுமையாக போகிறதுக்கு ஒரு குணம் வேணும். நண்பா நாதன், உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய டைரக்டர் வருவ, வாழ்த்துக்கு நண்பா. நண்பான்னு கூப்பிட்றனால தம்பி சதீஷ் சொன்னாப்புல, சதீஷ் மியூசிக் டைரக்டர் வந்து அவன் வந்து மியூசிக் பண்ணுற ஒரு உரிமையாக சொல்கிறேன். மியூசிக் பண்ணுறதை தாண்டி நான் எந்த மேடையிலையும் பார்த்துருக்கேன். நான்லாம் இது வரைக்கும் மனைவியோ பையனையோ கூட்டு வந்தது இல்லை. ஆனால் அவன் மனைவியையும் தம்பியையும் அவங்க அம்மா அப்பா கூப்பிடாம வந்ததே இல்லை. அவன் அந்த ஒரே ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் சதீஷ் உன்னோட மியூசிக்கை தாண்டி
அவங்க குடும்பத்துக்காகவே நீ ஜெயிப்ப. அவங்களுடைய உங்கள் ஒய்ஃப்லாம் நீ ஜெயிக்கணும் வேண்டுறாங்களே கடவுள்கிட்ட, அதுக்காகவே நீ ஜெயிப்ப. அந்த பாசம் உன்னை ஜெயிக்க வைக்கும். வாழ்த்துக்கள் சதீஷ். நல்ல எல்லா படமும் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்க. தம்பி பிஆர்ஓ சேகர் அவ்வளோ வேகமாக டக்குன்னு ஷேக் வாழ்த்துக்கள் ஷேக். ஆர்ட் டைரக்டர் சிவா. நாங்கள் இந்த சாமியார் மடலாம் போடுவோம், போட்டு செட்லாம் ரெடி பண்ணால் கரெக்டாக எல்லாம் போட்டாச்சு. ரவி சார் வழக்கம் போய் எல்லாம் ரெடியாக அந்த செட்டு போட்டாச்சா, அந்த கோயில் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னா எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தால் லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அப்போ பதட்டமாறாரு இவர். ரவி சார் வந்து மழை பெஞ்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் ப்ரொடியூசரை. ஆனால் இப்போ சிவா வந்து ஐயோ மழை வந்துருமா சார், இதை ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, ஐயோ மழையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழியே இல்லையா. அந்த அளவு ஒரு பதட்டமான சிவா வந்து அவன் கொடுத்த வேலையில் அங்கே ஒரு குரூப் நல்லா இருந்தாங்க. சிவாவுடைய கூட பிறந்த அண்ணன், அப்புறம் வந்து சந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க, பத்து தம்பி, மாப்பிள்ளை வந்து அரவிந்த், இவங்களாம் இருந்தாங்க. சிவா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள் சிவா, பெரிய லெவலில் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சிவா. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நானும் நட்டி சார்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாதன்லாம் பேசிட்டு அவர் வந்தோடனே வழக்கம் போல் டக்கு ரோப்பை கட்டுங்க, தூக்குங்க, அடிங்க அப்படின்னாப்புல. ஒரு நிமிஷம் இது வந்து ஃபைட் இல்லை, ஃபைட்டு மாதிரி இருக்கிற ஒரு காமெடி சீன் அப்படின்னா. காமெடி சீனா சார்? நான் காமெடி சீனாக டைரக்ட் பண்ணதில்லை சார் அப்படின்னு. நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டையே காமெடியாக பண்ணி கடைசியில் ஃபைட்டு முடிஞ்சது பிறகு கை கொடுத்தாரு. வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃபைட் நான் பண்ணதே இல்லை சார், செம்ம ஜாலியாக இருக்குது சார், இப்படி எனக்கு கஷ்டப்படுத்தாமல் ஃபைட் பண்ண சொல்கிறீங்க சார் அப்படின்னாரு. என்ன சொல்லிட்டு நான்வெஜ் கூட வேணாம் சார் இன்றைக்கி அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் முடியாது, வாங்கி கொடுத்தே ஆவார் அவருன்னு. அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டரும். இதுக்கு நடுவில் தம்பி ஜெய்யை சொல்லணும், டிஓபி ஜெய்யை சொல்லணும். ஜெய் வந்து கேமராமேனை வச்ச உடனே நாதன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சார் ஃபஸ்ட் நாள் நாதன் இவர் நெட்டி சாரை வச்சுட்டு க்ளோஸ்அப் வச்சுட்டு அப்படியே லைட்டாக சின்ன பதட்டம் ஜெய்க்கு. ஜெய் மதிட்டுலாம் வேலை பார்த்துருக்காரு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான். ஆனால் எதுக்கு நான் சொன்னேன் ஜெய் என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. இல்லை சார் வேத்த மாதிரி இருக்கிறது நட்டி சார், அவர் ஒரு கேமராமேன், நானும் ஒரு கேமராமேன், எந்த மாதிரி அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னா. அந்த பதட்டம் மெல்ல ரொம்ப இலகாகி அங்கே நிற்பார் நட்டி சார், அங்கே இருப்பார். இவன் ஜெய் இங்கே கேமரா வச்சுட்டு இருப்பாப்புல. ஒரு 25 அடிக்கு நடுவில் 2 பேரும் கண்ணிலே பேசிடுவாங்க. என்ன லென்ஸு 35 100 போட்டுக்க, 100 போட்டோம் சார். என்னது அந்த லைட்டு எதுக்கு? அல்ல அந்த லைட்டு அதுக்காக தான். ஓகே அப்படின்னாரு. அப்படி ஜெய்யும் நட்டி சாரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி, ஒரே இனத்தை சேர்ந்தவங்க மாதிரி அவ்வளோ சிங்காகி பதட்டப்பட்டதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஜெய். நீ வந்து மதி சார் பேரை காப்பாற்றுவீங்க ஜெய், நல்லபடியாக மிகப்பெரிய கேமராமேன் வருவீங்க. நல்லா இதுவே சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டில் மதனை எப்போ ஸ்டில் நாங்கள் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கட் பண்ண எடுக்கிறேன் டேய் மதனே அப்படின்னு ஸ்டில் கேமரா மதன். டிசைன் செல்வா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேனேஜர் மகேஷ் சார் ஒரு கரெக்டாக 1 மணி ஆனோடனே, அவர் அது வரைக்கும் எங்கே இருப்பாருன்னு தெரியாது, கரெக்டாக 1 மணி ஆனோடனே அவர் உருவம் வந்து அப்படியே நிழல் வந்து நம்ம மேலே படரும். அப்படியே என்ன ஒரு மாதிரி உருவம் படருது அப்படின்னு பார்த்தா அப்படியே உருவம் ஒரு 6 அடி வேத்து 1 மணி அப்படின்னாரு. பிரேக் கூட சொல்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி 6:30 வருவார். அப்படி மகேஷ் சார் ரொம்ப சூப்பர் சார். இது கோ டைரக்டர் சரவணன், என்னோட நான் சொன்ன சரவணன் சொன்ன வந்தப்பில் டாவின்சி சரவணன், அவரை தான் டைலாக் எல்லாம் கூட்டி போயிருந்தேன். மிக ஒத்துழைப்போடையும் இதில் இருக்கிற வசனங்கள் வந்து நான் எழுதுனது இல்லை, நானும் எழுதியிருக்கேன், நண்பனும் எழுதியிருக்கான். பாதிக்கு மேலே அவனுக்கு இதில் உரிமை இருக்குது, பங்கு இருக்குது. மிகப்பெரிய ரைட்டராகவும் டைரக்டராகவும் வருவோம் நண்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும். நீ வாழ்த்துக்கள் நண்பா. என்னுடைய வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீனும் என்னுடைய பாதி ரைட்டர். நீ எனக்கு ரைட்டர்னு நான் பேர் போட்டிருக்கேன், ஆனால் பாதி நீ தான் அதில், மிச்ச பாதி இன்னொருத்தர் இருக்கார், லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதோட இப்போ டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேடம், ஹரிகரன் நல்லா பண்ணீங்க சார். உதவி இயக்குநர்கள் ரகு, ரவி, சுந்தர், ராஜன், பவன், எல்லாத்துக்கும் நான் நன்றி. ராஜன் தம்பி, பவன் எல்லாம் நல்லா வரணும்டா, நல்லபடியாக நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். சொல்லாமல் டக்குன்னு போக முடியல, தப்பாக எனக்கு எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டேன். எடிட்டர் அசிஸ்டன்ட் செல்வா. அப்புறம் நான் வண்டி கூட்டி போனேன் சோமு தம்பி, அவன் முடியலாம் வளர்த்து பயங்கரமாயிட்டான். தம்பி சோமு, புஷ்பா, அவருடைய அப்பா அந்த மீசை, அவங்க எல்லாருக்கும் நண்பர் நன்றி. இந்த டெக்னிக்ஸ் டீமை தாண்டிட்டு இப்போ டப்டப்னு சிங்கம்புலி அண்ணன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவர் இரவு பகல் ஃபுல்லாக அந்த வேதனையை வந்து சொல்லுவாங்கல்ல, நைட்டு அந்த நிலா பகலில் இருக்கிற சூரியன் மாதிரி இருக்கிற அந்த உழைப்பை நிலா நைட்டில் வரும்போது குளிர்ச்சியாக ஆகிற மாதிரி சிங்கம்புலி அண்ணன் நடுவில் நிலா மாதிரி வந்து உட்காந்துருவார். உட்காந்து பாருங்க அவர் கச்சேரியை கலன்னு ப்ரொடியூசர் அங்கேருந்து போட்டிப்பாரு. மணி 2 மணி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிங்கமணி என்ன பேசிட்டு இருக்காப்புல. ஐயோ போய் படுங்கயா, காலையில் ஷூட்டிங் வைக்கணுமையா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களை பயங்கரமாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, அதாவது சொல்லுவாங்களே பாடி வந்து பால் கறக்கும், செண்பகமே அப்படின்னா பால் கறக்கும்,
அதை காமெடி சொல்லி எங்களை நாங்கள்லாம் எல்லாரும் இன்னைக்கு தலைவா தூக்கு வரல தலைவா அப்படிமோ உட்காருங்கடா அப்படின்னு 7 பேரை உட்கார வச்சு சிங்கமுலியான உட்காந்து காமெடி சொல்லி எல்லாரும் அங்கேயே தூங்குவோம். கேமராமெல்லாம் அங்கேயே சீட்லேயே தூங்கிடுவோம் 2 மணிக்கு. ஆனால் சிங்கமுலியான காமெடி சொல்கிறத டக்கு நிப்பாட்டினா டக்கு முடிச்சு பார்ப்பான். ஆனால் நீங்கள் காமெடி சொல்கிற நிப்பாட்டிட்டீங்க, டேய் நீங்கள் தூங்குறதுக்கு நான் பேசணும் மாட்டாங்கிற மாதிரி அவ்வளோ வந்து காமெடியாக எங்களை வந்து எனக்கு நிலா ஒரு நிலா சிங்கமுலி அண்ணன் ஒரு நிலா சார். அப்புறம் வந்து கார்த்திக் இங்கே வரல, அவர் இந்த இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காருல்ல, அவர் வந்தோன்னே அவருக்கு எனக்கு சண்டை. என்னென்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் தம் அடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. இல்லை ஒரு வழியே இல்லை, எடுத்தோடனே தம் அடிக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு நடிக்க வச்சேன். அதுக்கு உதவி பண்ண கார்த்திக், வராத கார்த்திக்கும் நம்ம சுந்தரேசன் சார் அவர்களுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி. அது அவங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ கலகலப்பாக இருக்கணும். டிஎஸ்ஆர் வரல, அவரும் சரி, முத்துராமலிங்க அண்ணனும் சரி. அப்புறம் ஹீரோயின் செகண்ட் அவங்க ஷாலினி ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு தான். அந்த பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே முக்கியமானவங்க பேசும்போது கூட அங்கிட்டு தனியாக பேசிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு அன்பானவங்க. என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து இங்கே கம்பி கட்ட கதை இருக்குன்னா எந்த மேடைக்கு போனாலும் அங்கேயும் இந்த கம்பி கட்ட கதையை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. ஷாலினி நீங்கள் பெரிய ஹீரோயினாக வருவீங்க, வாழ்த்துக்கள் ஷாலினி. அண்டு ஸ்ரீரஞ்சனி, நீங்கள் கண்டிப்பாக துபாய்க்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இங்கே வந்து தான் ஆகணும், நடிச்சு தான் ஆகணும், நீங்கள் வந்துருங்க. முகேஷ் தம்பி பயங்கரமாக இருக்க, நல்ல பெரிய ஹீரோ வரணும் முகேஷ். கோதன் எல்லாத்துக்கும் நல்ல நன்றி. சுதாகர்னு ஒரு தம்பி கூட நடிச்சிருந்தாப்புல, நல்ல விஷயம். லாஸ்ட்டாக வந்து நட்டி சாரை சொல்லிவிட்டு நான் அந்த உரையை முடிச்சுக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டாக நட்டி சார்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்க்ரீன் பே எழுதிட்டு டைலாக் எழுதிட்டு கொண்டு போயிட்டு அவர் அப்படியே ஃபுல்லு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு முருகானந்தம் அப்படின்னாரு. நாதன் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போயிட்டோம். நாதன் வந்து டீக்கரில் வந்துட்டு என்ன நினைப்பாரு படிச்சுட்டு அப்படின்னு கொடுத்து வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கு இன்னும் பரட்டி பக்கத்தை கூட படிச்சிருக்க மாட்டாரியா, பதட்டம் ஆகாதையா அப்படின்னு. அப்படியா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, அமைதியார் அப்படின்னு அந்த டீ கடையை தாண்டி ஆஃபீஸுக்கு போயிட்டோம். ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. எப்போ நம்ம சினிமா கம்பெனி பார்த்து ஒரு டீ கடை இருக்கும், அது வந்து நம்ம அடிக்க விஷயம். அங்கே போனோம்னா அங்கே டீ சாப்பிட்றியா நம்மள, சரி சாப்பிட்லாம் 2 டீ அப்படின்ட்டு அந்த 2 டீ வேண்டிட்டு என்னென்ன பார்ப்பல பதட்டமாக இருக்கும், யோ சும்மா அறியாங்க மாதிரி சொல்லி அவ்வளோ பதட்டமாக இருந்தார். படித்து பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழித்து நட்டி சார் கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாதன் முகத்தில் சுகம் வந்துச்சு. அப்படியே போய் ரவி சாரை பார்த்து ரவி சார் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு அந்த 11 பேர் கொண்ட குழு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நான் அந்த மாதிரியான இந்த விஷயத்தை ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அங்கே ஸ்பாட்டை இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே வந்து மாறும்னு உண்மைதான். இதில் எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி எனக்கும் சரவணுக்கும் சாருமோ அதே மாதிரி நிறையா புரியாத வார்த்தைகளை வந்து புரியாத வார்த்தைகள் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி மக்கள்கிட்ட வந்து போதிக்கிறீங்க, கொஞ்சம் புரியாமல் பேசுங்க சார், இப்போ கொஞ்சம் பாதி புரியாத மாதிரி பேசுங்களேன் அப்படின்னா சொந்தமாக அவரை 2வது ஹிந்திலாம் தெரியறதுனால அம்மா கைகோன் அது இதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பயங்கரமாக பேசுவாப்புல. நாங்கள் என்னென்ன அசண்டாரிட்டி நோட் பண்ணிக்கணும், அண்ணே தெரியலண்ணே என்னமோ சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு திரும்ப போய் கேட்டாலும் திட்டுறாருன்னு. அந்த மாதிரி நிறைய வசனங்கள் நட்டி சார் சொந்தம். அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சதுரங்க வேட்டை. நான் அது சொல்லிட்டு இது முடிச்சுக்கிறேன். சதுரங்க வேட்டை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கும் தெரியும், சதுரங்க வேட்டை மூலமாக சதுரங்க வேட்டைக்கு முன்பு சதுரங்க வேட்டைக்கு பின்புன்னு வந்து சமூகமே மாறி இருக்கடா அந்த ஒரு படத்தை நான் உணர்றேன் சார். இன்னைக்கும் ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு கல் இருக்கு, கல் வந்து அரிசி இழுக்கும்னா டேய் இன்னும் சதுரங்க வேட்டையா அப்படின்பாங்க. பல பேர் வந்து ஏமாற்றத்திலேருந்து தப்பிச்சிருக்காங்க, பல பேர் ஏமாறுறாமே ஒளிஞ்சிருக்கான். அப்படி ஒரு படம். அந்த படத்துடைய சின்ன டச் இந்த படத்தில் இருக்கும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் சார். கலகலப்பாக இருக்கும். ரொம்ப நட்டி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு லாஸ்ட்டாக வந்து ரவி சாருக்கு மறுபடியும் அவர் மனசுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைகிறேன். நன்றி, வணக்கம்.